உட்டன் கிடையாது, ஸ்டோன் பிளாஸ்டிக் காம்போசைட். ஃபினிஷ் வந்து நம்மளுக்கு உட்டன் ஃபினிஷ்ல இருக்கும். நான் வேற வீட்டுக்கு போறேன் அப்படின்னா இதை நம்ம ஈஸியா கழட்டி நம்ம வேற வால்க்கு வேணா போட்டுக்கலாம். இன்ஸ்டலேஷன் வந்து ஈஸி தான். வாட்டர் ப்ரூஃப்னால அந்த பல்ஸ் ஆகிறது எதுவுமே இருக்காது. வாரண்டிஸ் கொடுக்குறோம். லைஃப் டைம் வந்து 50 இயர்ஸ் வருது. நீங்க தனியா ஃபோம் வாங்கி இன்ஸ்டலேஷன் பண்ணணும்னு இல்லை, டைரக்டா டைல்ஸ் மேலேயும் லே பண்ணிக்கலாம். மற்றதெல்லாம் WPC UPVC வரும். நம்ம இது மட்டும் இருக்கிறது எல்லாமே PVC தான். வெயில் படுற இடத்துல கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, இந்த மாதிரி போட்டுக்கலாம், இந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம என்ன ஷேப்ல வேணா போட்டுக்கலாம். கட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிருந்தோம் சொல்லிருந்தீங்க. எந்த இடத்துலயுமே அந்த ஜாயிண்ட் எதுவுமே தெரியாதுங்க சார். மெயின்டெனன்ஸும் கம்மி. மேடம், நம்ம வீட்டை அழகுபடுத்துறதுக்கு இன்டீரியர் எக்ஸ்டீரியர்ல நிறைய வித்தியாசமான ப்ராடக்ட்ஸ் வந்து மார்க்கெட்ல இல்லாத நம்ம கிட்ட கிடைக்கும்னு சொல்லியிருந்தீங்க. என்ன ப்ராடக்ட் நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட்? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சோஃபீட் இன்டீரியர் பார்க்கலாம். ஓகே. இது வந்து நம்மளுக்கு 12 ஃபீட்டுக்கு 1 ஃபீட் வந்துரும். ஓகேங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 78 வந்துரும். ஓகே. இப்போ இந்த ஒரு பேனல் வந்து எவ்வளவு இதுதான் சைஸ்ங்களா? இல்லைங்க சார், நம்மளுக்கு இது வந்து நம்ம சாம்பிளுக்கு போட்டிருக்கோம். ஓகே. ஃபுல் பேனல் வந்து நம்மளுக்கு பின்னாடி காட்டும். ஓகே. இப்போ இது எந்த மாதிரி இடத்துல மேம் இன்ஸ்டால் பண்ணலாம்? இப்போ நம்ம வீட்டுக்குள்ள வாலுக்கு, சீலிங்க்கு, ஓகே, அதெல்லாம் இடத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வாலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சீலிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க. வெயில் படாத இடத்துல நம்ம இந்த சோஃபீட் இன்டீரியர் இந்த 4-5 கலர்ஸ் இருக்குது நமக்கு யூஸ். இது மொத்தம் 5 கலர் வந்தோம். ஆமா. ஓகே. இப்போ இந்த இன்ஸ்டாலேஷன் வந்து எந்த மாதிரி மேம் இருக்கும்? இன்ஸ்டலேஷன் வந்து ஈஸி தான். நமக்கு ஜே ஸ்ட்ரிப் கார்னர்ஸ்க்கு ஆக்சசரிஸ் போட்டு ஸ்க்ரூ பண்ணிட்டு பேனல்ஸ் வந்து இன்டர்லாக் ஒன்னோட இன்டர்லாக் பண்ணி. ஓகே. இப்போ நார்மலா இப்போ சீலிங்னாலே மேக்ஸிமம் எல்லாரும் அந்த ஜிப்சம் போர்டு அந்த மாதிரி தான் போவாங்க. அதுக்கு பதிலாக இது யூஸ் பண்றதுக்கு இதுல என்ன மேம் அட்வான்டேஜ் இருக்கு? இதுல வந்து நம்ம வாரண்டிஸ் கொடுக்குறோம். லைஃப் டைம் வந்து 50 இயர்ஸ் வருது. 50 வருஷம் வருமா? லுக் வைஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கு எப்படி மேம் இருக்கும்? லுக் வைஸ் இன்ஸ்டால் பண்றதுக்கு நம்மளுக்கு நீட் அண்ட் ஃபினிஷ்ட் வரும். ஓகே. இப்போ இங்க இதான் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க. ஆமா. இந்த மாதிரி லுக் வந்துரும். ஆமாங்க. நம்ம சீலிங்க்கு, வாலுக்கு ஓகே பார்ஷியலா வெயில் படுதுன்னா நம்ம போட்டுக்கலாம். ஓகே. இப்போ இது வந்து இப்போ மார்க்கெட்ல இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைக்குது. அதை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு குவாலிட்டி எப்படி மேம் இருக்கும்? நம்மளுக்கு குவாலிட்டி வந்து நல்லது. நம்ம PVC மெட்டீரியல், மற்றதெல்லாம் WPC UPVC வரும். நம்ம இது மட்டும் இருக்கிறது எல்லாமே PVC தான். ஓகே. இது ஒரு பேனல் திக்னஸ் வந்து எவ்வளவு மேம் வரும்? திக்னஸ் வந்து நம்மளுக்கு 1 mm வரும். 1 mm வரும். நல்ல ஸ்ட்ராங்காவே இருக்கும். ஓகே. சோ பாக்கும் டச் பண்ணும்போது அந்த வுடன் டெக்ஸ்சர் வந்து ஃபீல் ஆகுது. வுடன் ஃபினிஷ்ல இருக்கும். நம்ம கிட்ட எல்லா பேனலுமே வுடன் ஃபினிஷ்ல தான் இருக்கு. ஓகே. இப்போ இது என்ன பிரைஸ்ல மேம் நம்ம கொடுக்குறோம்? நம்ம ஒரு பேனல் வந்து 930 கொடுக்குறோம். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 78 ரூபீஸ். ஒரு பேனல் ஒரு ஸ்கொயர் ஃபீட் 78 ரூபாய் தான். இது வந்து நம்மளுக்கு PVC ஸ்லைடிங் சொல்லுவாங்க. ஓகே. இது நம்ம வந்து எக்ஸ்டீரியர் வெயில் படுற இடத்துல வாலுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெயில் படுற இடத்துல கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா. ஓகே. இப்போ வெயில் படுது அப்படினா அது ஃபேட் ஆகுற மாதிரி இஷ்யூஸ் வரும். இது எப்படிங்க ஃபேட் ஆகுமா? இது நம்ம 10 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம் கலர் ஃபேடிங்க்கு. லைஃப் டைம் வந்து 30 இயர்ஸ் கொடுக்குறோம். 30 இயர்ஸ் கொடுக்குறோம். ஓகே. இது எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்றது? இதுவும் அதே மாதிரி தான். கார்னர்ஸ்க்கு ஜே ஸ்ட்ரிப்ஸ் போட்டு நம்ம ஒண்ணு இன்டர்லாக் பண்ணிடுவோம். ஓகே. இப்போ இது வாலுக்கு இன்ஸ்டால் பண்ணா இந்த மாதிரி தான் லுக் வரும். ஆமாங்க சார், அந்த மாதிரி தான் இருக்கும். சோ ஃபினிஷ் வந்து நல்லா கிராண்டாவே தெரியும். ஓகே. இது எப்படி நம்ம எக்ஸ்டீரியர்ன்ற போது எலிவேஷன்ல கூட நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. எலிவேஷன்ல யூஸ் பண்ணா கூட நல்லா இருக்கும். ஆமா. இது என்ன பிரைஸ்ல மேம் நம்ம கொடுக்குறோம்? இது வந்து நம்ம ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 107 கொடுக்குறோம் சார். ஓகே. இதோட பேனல் சைஸ் வந்து 8 இன்ச்சுக்கு 12 ஃபீட் வரும். 8 இன்ச் 12 ஃபீட் வரும். ஓகே. இப்போ இங்க நம்ம இன்ஸ்டால் பண்ணிருக்கோம்ல, இது என்ன மெத்தட்ல நம்ம இன்ஸ்டால் பண்ணிருக்கோம் ஆக்சுவலா? இது வந்து நம்ம ஒரு பேனலை கட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். ஒன்னோட இன்டர்லாக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். ஓகே. இது ஒரு பேனல் ரேட் வந்து 853 வரும். 853 தான் ஒரு பேனல். ஒரு பேனல் ரேட் 850. ஓகே. நம்ம கட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிருந்தோம் சொல்லிருந்தீங்க. எந்த இடத்துலயுமே அந்த ஜாயிண்ட் எதுவுமே தெரியாதுங்க சார். ஓகே. ஒரே மாதிரி ஈவன் லுக் தான். ஒரே மாதிரி ஈவன் லுக் தான். நம்ம ஃபுல்லா இல்ல இந்த இதுக்கு மேல நம்ம இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். கட் பண்ணி இங்க இன்டர்லாக் பண்ணிருக்கோம், இங்க இன்டர்லாக் பண்ணிருக்கோம். ஓகே. இந்த இன்டர்லாக்ல நமக்கு தெரியாது. சுத்தமா தெரியல. சுத்தமா தெரியாது. இத நம்ம வந்து இப்ப எனக்கு இங்க வேணாம், நான் வேற வீட்டுக்கு போறேன் அப்படின்னா இத நம்ம ஈஸியா கழட்டி நம்ம வேற வால்க்கு வேணா போட்டுக்கலாம் சார். கழட்டி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரீப்ளேஸ் பண்ணி இந்த மாதிரி பேனல்ஸ் வந்து நீங்க உட்டன்ல போனீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட்லி அதிகமா இருக்கும், மெயின்டெனன்ஸும் அதிகமா இருக்கும். இப்ப நம்ம பேனல் வந்து PVC பேனல்னால மெயின்டெனன்ஸும் கம்மி, லுக் வைஸ் நல்லா கிடைக்கும். லுக் வைஸும் நல்லா கிடைக்கும், டைமும் சேவ் ஆகும். நம்ம அதுலனா சும்மா உட்காந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டு இருக்கணும். இது அப்படி இல்லை, சும்மா தண்ணி ஊற்றி அப்படியே வாஷ் பண்ணிட்டு அதுல டைரக்டா தண்ணி ஊத்தி வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே மேம். உடன்லாம் நீங்க சொல்லும்போது இன்ஸ்டலேஷன் பண்றப்ப ரொம்ப ரிஸ்கா இருக்கும், டைம் அதிகமா எடுக்கும். இன்ஸ்டலேஷன் பண்றதுக்கு டைம் இன்ஸ்டலேஷன் நம்மளுக்கு ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்னா நம்ம ஒரு 2 ஹவர்ஸ்லயே பண்ணி கொடுத்தோம். வேற 2 மணி நேரத்துல பண்ணிடலாம். இது வந்து நம்ம சோஃபீட்டுக்கு இன்டீரியருக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஆனா இது நம்மளுக்கு ஃப்ளூட்டட் பேட்டர்ன்ஸ். ஓகே. சோ இந்த மாதிரி ஃப்ளூட்டட் டிசைன்ஸ் வந்துரும். ஆமாங்க சார், ஃப்ளூட்டட் டிசைன்ஸ் வந்துரும். இது பார்க்கிறதுக்கு நம்ம இந்த லுக் வைஸாவும் கொஞ்சம் நல்லா கிராண்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. இப்போ இன்ஸ்டால் பண்ணா இந்த மாதிரி மேல லுக் இருக்கும் அப்படிங்களா? ஆமாங்க சார். ஓகே. இப்போ இது எந்த மாதிரி இடத்துல மேம் யூஸ் பண்ணலாம்? நம்ம இந்த டிவி யூனிட்க்கு பின்னாடி அந்த வால்ல, சீலிங்க்கு, அப்புறம் வாலுக்கு, ஹிடன் டோர்ஸ் பயன்படுத்துறதுக்கு நம்ம இத யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கான்செப்ட்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது இன்ஸ்டாலேஷன் வந்து சேம் ப்ரொசீஜர்.
சேம் ப்ரொசீஜர் தான். ஓகே, இப்போ இதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இன்ஸ்டலேஷன் இது வந்து இப்படி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி போட்டுக்கலாம், இந்த மாதிரி போட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி நம்ம என்ன ஷேப்ல வேணா போட்டுக்கலாம். இது என்ன காஸ்ட்லிங்க நம்ம கொடுக்குறோம்? இது வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 71 வரும். 71 ரூபாய் தான். 71 ரூபாய். ஓகே. ஒரு பேனல் வந்து நம்மளுக்கு 425 ரூபாய் வரும். ஓகேங்க மேடம். ஸோ இப்போ இது வந்து 5 கலர்ஸ் கிடைக்குங்களா? 6 கலர்ஸ் இருக்கு. 6 கலர்ஸ் கிடைக்கும். இது வந்து நம்ம சோஃபிட் எக்ஸ்டீரியர்னு சொல்லுவோம். நம்ம வெயில் படுற இடத்துல, சன் எக்ஸ்போஸ் அதிகமா இருக்கிற இடத்துல வந்து டைரக்டா சன் படுற இடத்துல கூட யூஸ் பண்ணலாம். போட்டுக்கலாம். நம்ம வந்து சீலிங்க்கு, வாலுக்கு, ஓகே, அந்த மாதிரி இடத்துல, வெயில் படுற இடத்துலலாம் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இது எலிவேஷன்ல கூட யூஸ் பண்ணா கிராண்டா இருக்குமா? கிராண்டா இருக்கும். லுக் வைஸ் உங்களுக்கு கொஞ்சம் கிராண்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. இப்போ இது இன்ஸ்டால் பண்ணா வந்து இது லுக் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஆமாங்க. ஓகே. இந்த மாதிரி டைரக்டா வால்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கலாம். வாலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சீலிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், பால்கனிஸ் இந்த மாதிரி ஏரியா, எல்லா ஏரியாக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இது இப்போ ஒரு ஷீட் என்ன சைஸ்ல மேம் கிடைக்கும்? இது வந்து நம்மளுக்கு 12 ஃபீட்டுக்கு 1 ஃபீட் வரும். ஓகே. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம 109 கொடுத்துட்டு இருக்கோம். 109 கொடுக்குறோம். ஓகே. இதுக்கு லைஃப்ல எவ்வளவு நாள் மேம் வரும்? இதுக்கு லைஃப் வந்து 10 இயர்ஸ் கலர் ஃபேடிங் கொடுத்துட்டு இருக்கோம். 10 இயர்ஸ் வந்துரும். ஓகே. லைஃப் டைம் வந்து 30 இயர்ஸ். 30 வருஷம் லைஃப் டைம் வரும். ஓகே மேம். இது வந்து வெளியில எக்ஸ்டீரியர்ல இன்ஸ்டால் பண்ணனும்னு சொல்றீங்க. இது சேம் ப்ரொசீஜர் தானுங்களா? சேம் ப்ரொசீஜர் தான் சார். நம்ம இப்போ நான் எனக்கு இந்த ஏரியால எனக்கு பிடிக்கல, நான் வேற ஏரியாக்கு போனா ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்டீரியர் கொஞ்சம் இன்ஸ்டால் பண்ணிட்டு கழட்டிட்டு கூட நம்ம பெயிண்ட் கூட நம்ம எல்லா பேனலும் நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியா இன்ஸ்டாலும் பண்ணிக்கலாம், ஈஸியா ரீயூஸும் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ எக்ஸ்டீரியர்ல போடுறாங்கன்றது லுக் வைஸ் எப்படிங்க மேம் இருக்கும்? ஃபினிஷிங்ல லக்ஸுரிஸா தான் சார் இருக்கும். நம்மளுக்கு ரொம்ப கிராண்டா தான் இருக்கும். ஓகே மேம். நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே வுடன் ஃபினிஷ்ல தான் வரும். ஆனா பாக்குறதுக்கு கொஞ்சம் லுக் வைஸ் கிராண்டா தான் இருக்கும். நம்ம கிட்ட இருக்கிறது இந்த 5 கலர் எஸ்பிசி ஃப்ளோரிங் பண்ணிருக்கோம். ஓகே. இது நம்மளுக்கு எல்லாமே வுடன் ஃபினிஷ்ல தான் வரும். ஆனா நம்ம வந்து வுடன் கிடையாது, ஸ்டோன் பிளாஸ்டிக் காம்போசைட். ஃபினிஷ் வந்து நம்மளுக்கு வுடன் ஃபினிஷ்ல இருக்கும். டச் பண்ணா அதே டெக்ஸ்சர் எல்லாமே வரும். ஆமாங்க சார். சூப்பர் மேடம். வுடன் ஃப்ளோரிங்னா இப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஃபோன் தனியா இன்ஸ்டலேஷன் பண்ணிட்டு லே பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வுடன் ஃப்ளோரிங் லே பண்ணுவீங்க. இப்போ நம்ம வந்து எஸ்பிசி ஃப்ளோரிங்ல நம்மளுக்கு ஃபோம் வந்து பின்னாடி நம்மளுக்கு அட்டாச் ஆயிருக்கும். பின்னாடி இருக்குது வந்து ஃபோம். ஆமாங்க சார். நீங்க தனியா ஃபோம் வாங்கி இன்ஸ்டலேஷன் பண்ணணும்னு இல்ல, டைரக்டா டைல்ஸ் மேலயும் லே பண்ணிக்கலாம். டைல்ஸ் மேல கூட போட்டுக்கலாம். ஆமாங்க சார். ஓகேங்க மேடம். டைல்ஸ் மேல லே பண்ணிக்கலாம், ஒன்னோட ஒன்னு இன்டர்லாக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஓகே. இப்போ நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஒன்ஸ் இப்போ இன்ஸ்டால் பண்ணும்போது ஒண்ணுக்கு மேல அன்னிவனா இருக்குமா, இல்ல நடக்கும்போது ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் ஆகுமான்னு ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா? அந்த மாதிரி இருக்காது. நம்மளுக்கு நடக்கும்போது இந்த ஃபோம் பின்னாடி அட்டாச் ஆயிருக்கனால நடக்கிறதுக்கும் நம்மளுக்கு கம்ஃபர்ட்டபிளா தான் இருக்கும். ஓகே. இப்போ இதான் நம்ம அங்க போட்டுருக்கோம். ஆமாங்க. நம்ம கீழ இதுதான் போட்டுருக்கோம். இன்ஸ்டால் பண்ணி இந்த அளவுக்கு கிராண்டா தான் இருக்கு. ஓகே. சோ பாக்கும்போது ரொம்பவே யூனிக்கா இருக்கு. இப்போ என்ன நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. இப்போ ஃப்ளோரிங்லாம் நம்ம போடுறோம் அப்படின்னா ஈவன் தண்ணி கொட்டிருச்சு இல்லனா மாப் போடணும் அப்படின்றபோது தண்ணி அப்சர்வ் ஆகி டேமேஜ் ஆகுமான்னு ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டைம் இது எப்படி ஒர்க் ஆகும்? நம்மளது ஆன்டி ஸ்லிப் தான். ஓகே. வாட்டர் ப்ரூஃப்னால அந்த பல்ஸ் ஆகாது எதுவுமே இருக்காது. நம்ம டைல்ஸ்ல என்ன ஃபேன் ஆயில் இந்த மாதிரி ஊற்றி இது பண்ணுறனாலும் நம்ம அது மாதிரி இந்த பக்கம் இதில் மாஃப் போட்டுக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். ஈவன் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இதுக்கு லைஃப் எல்லாம் என்ன மேம் கொடுக்குறோம்? இது நம்மளுக்கு 10 இயர்ஸ் கொடுக்குறோம். 10 இயர்ஸ் வந்து கொடுக்குறோம். ஓகே. இப்போ இது ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டா எந்த டேமேஜ் எதுவுமே ஆகாது. இது என்ன காஸ்ட்ல நம்ம கொடுக்குறோம்? இது வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 123 வரும் சார். 123 கொடுக்குறோம். ஓகே. இப்போ இது ஒரு ஷீட்டுக்கு வந்து எவ்வளோ ஒரு பாக்ஸுக்கு எத்தனை பேனல் நமக்கு கிடைக்கும்? ஒரு பாக்ஸ்க்கு வந்து 8 பேனல்ஸ் வரும். 8 பேனல்ஸ் வரும். இப்போ இது இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா இப்போ இங்க ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் பண்ணிருப்பீங்களாட்டு. இது எவ்வளோ டைம்ல மேம் நம்ம பண்ணி முடிச்சோம்? நம்ம இது 2.5 ஹவர்ஸ்ல பண்ணி முடிச்சோம். 2.5 மணி நேரத்துல பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ மார்க்கெட்டில் எங்கேயுமே கிடைக்காத மாதிரி நிறைய யூனிக்கான இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் சார். வணக்கம். நம்ம பேர் நம்ம கம்பெனி என்னன்னு சொல்லுங்க. என் பேர் பிரவீன், வேல்ஸ்மா பிரைவேட் லிமிடெட் நம்ம கம்பெனி பேர். ஓகே. இப்போ ஆக்சுவலாக எங்கேயும் சார் லொக்கேட் இருக்குது நம்மளுக்கு? துறைப்பாக்கம் சென்னை டோல்கேட், பழைய சென்னை டோல்கேட் பக்கத்தில் இருக்குது. ஓகேங்க சார். இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து காமிச்சிருந்தாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இது எப்படிங்க சார் மார்க்கெட்டில் மக்கள் நிறைய விரும்பி வாங்குறாங்களா? நிறைய வாங்குறாங்க. மெயினாக யார் வாங்குறாங்கன்னா கார்பெண்டர்ஸ், அப்புறம் இன்டீரியர் ஒர்க் பண்ணுறவங்க, ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணுறவங்க, அப்புறம் உடன் ஃப்ளோரிங்ஸ் ஒர்க்ஸ் பண்ணுறவங்க எல்லாமே நம்ம ப்ராடக்ட் வாங்கிட்டு இருக்காங்க. ஓகேங்க சார். இப்போ வாங்கும்போது நம்ம காம்படிட்டிவான ப்ரைஸ்லேயே நம்ம கொடுத்துட்ருக்கோம். இருக்கிறதுலே காம்படிட்டிவான ப்ரைஸில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்க சார். இப்போ நிறைய பேர் வீடு கட்டிட்டு இருப்பாங்க, இல்லை ஆர்கிடெக்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய சைட்டில் வந்து இது யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா நம்ம டேரெக்டாக போய் லேவே பண்ணி தருவாங்களா, இல்லை ப்ராடக்ட் மட்டும் தான் தருவாங்களா? நம்ம ரெண்டும் பண்ணுறோம். நீங்கள் ப்ராடக்ட் வேணுனாலும் ப்ராடக்டாகவும் கொடுக்குறோம், இல்லை எங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணி கொடுக்கணுனாலும் நாங்கள் கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணி கொடுக்குறோம். ஒர்க் பண்ணியும் நம்ம கொடுக்கலாம். ஓகேங்க சார். இப்போ நிறைய பேர் வந்து பிஸ்னஸாக எடுத்து பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம என்ன மாதிரி சப்போர்ட் சார் பண்ணி கொடுக்குறோம்? இதை பிஸ்னஸாக பண்ணணும்னு விரும்புகிறவங்க யாராக இருந்தாலுமே, தமிழ்நாடாக இருக்கலாம், இந்தியாவில் எங்கே இருந்தாலுமே, ஓகே, உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து பிஸ்னஸாக பண்ணணுன்னு இருந்தால் உங்களுக்கு நல்ல ஒரு மார்ஜினோட பெட்டரான ப்ரைஸ்லேயே நம்ம பண்ணித்தரோம். ஓகேங்க சார். இப்போ இது வந்து நம்ம பிஸ்னஸாக எடுத்து பண்ணணும்னு ஆசைப்படுறாங்கன்னா அவங்களுக்கு எப்படி
எப்படிங்க சார் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி எதாவது பண்ணணுமா இல்லை எப்படி ஷோரூம் மாதிரி எதாவது வைக்கணும் அந்த மாதிரி எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நான் எதுவும் வேணாம். நீங்கள் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஷோரூம் இருக்குது, அதில் ஒரு ஏரியாவை வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிவிட்டு ஓகே நீங்கள் அதை வச்சு நீங்கள் வந்து ப்ராடக்ட்ஸை சேல்ஸ் பண்ணலாம். அதுக்கு நம்ம எந்த விதமான டெபாசிட்டும் இல்லை வந்து முன்னாடி எது பணம் கட்டணும் அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லை. ஓகே இப்போ ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு நல்ல மார்ஜின் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஆமாம், கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே இப்போ பல்காக ஹியூஜ் குவான்டிட்டி கேட்குறாங்கன்னா நம்ம சப்ளை பண்ண முடியுமா? ஹியூஜ் குவான்டிட்டி நீங்கள் 10,000 ஸ்கொயர் ஃபீட் 20,000 ஸ்கொயர் ஃபீட் கேட்டாலுமே எங்களால் சேம் டேல டெலிவரி பண்ண முடியும். ஓகேங்க சார். இப்போ டேரெக்டாக இங்கே விசிட் பண்ணி பார்க்கணும் எல்லா நாளுமே வந்து பார்க்கலாங்களா? எல்லா நாளும் வரலாம். சண்டே மட்டும் லீவு, மற்ற எல்லா நாளும் நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஓகே இப்போ இது பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறாங்கன்னா யார் யார் எடுத்து பண்ணாங்க சார் அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்? இப்போ பிஸ்னஸாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இப்போ ஆல்ரெடி ஒரு கார்பெண்டர் இருக்கலாம், ஒரு கார்பெண்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம், ஓகே அவங்களுக்கு அந்த ஒர்க்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் வந்து தனியாக வந்து நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம எடுத்து தாராளமாக பண்ணலாம். அதே மாதிரி ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணுறவங்க, ஓகே உடன் ஃப்ளோரிங் ஒர்க் பண்ணுறவங்க, இது ஆர்கிடெக்ட்ஸ் இருக்காங்க, ஆர்கிடெக்ட்ஸோட அவங்க ப்ராஜெக்ட்ஸுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் தேவைப்படலாம். அப்படி இருக்கவங்களும் நம்மள்ட்ட வந்து எடுத்துக்கலாம். இதை பற்றி பெரிய நாலேஜ் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட்டோட வராங்கன்னா நம்ம எதாவது எஜுகேட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக. எனக்கு ஒர்க் பண்ணணும், எனக்கு எதாவது பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஐடியா இருக்குது, ஆனால் நான் என்ன பண்ணணுன்ற ஐடியா இல்லை ஓகே அப்படின்றவங்க கூட எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் அதுக்கு தேவையான ட்ரைனிங் கொடுத்து ஓகே எங்கள் ப்ராஜெக்ட்ஸ்லேயே கூட ஒர்க் பண்ண வச்சு ஓ அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணிவிட்டு அவங்க எங்கே ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவங்க சொந்த ஊரில் ஒர்க் பண்ணுறாங்களோ ஓகே இல்லை வேறு ஏதாவது ஏரியாவில் ஒர்க் பண்ணுறாங்கனாலுமே அதுக்குண்டான சப்போர்ட்டும் பண்ணித்தரோம். அவங்க நம்மளோட ப்ராடக்ட் எடுத்து அவங்க சேல் பண்ணலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ப்ராடக்ட் பற்றி டீட்டெயிலாக வந்து சார் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஸோ பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட்டான சப்போர்ட் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்லாம் வாங்கி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் லொகேஷன் நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் லேடிஸ் யாராவது புதுசாக வீடு கட்டுறாங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் மறக்காம இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ.